அனைவருக்கும் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்தர்தம் மடி வளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நல்லா கைதட்டிட்டு மகிழ்ச்சியாக இருங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கமா. டெல்டாக்காரர் வந்து கேட்டார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ரொம்ப உங்கள் பண்பை பாராட்டுறேன். எல்லாம் மணி 1 மணி ஆக போகுது, இனிமேல் தான் சாப்பிட போவாங்க. இதே கவியரங்கமாக இருந்தால் இப்படி கவியரங்கத்தை நாங்கள் தொடங்குவோம். பசி வயிற்றை கிள்ளற நேரம் படுபாவி வந்துட்டான் ரம்பம் போட என்று நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு அறிவு பசி இருக்குது. வயிற்று பசியை விட அறிவு பசியினுடைய உச்சத்தில் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சங்கத்தினரும் அவங்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறேன். உங்களை ரொம்ப அன்போடு பாராட்டுறேன். ஆக இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்ததற்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் போற்றுதற்குரிய திரு கு சண்முகசுந்தரம் அவர்கள் தன்னுடைய ஒரு அனுபவ களஞ்சியமாக அவர் இருக்கிறார். அவரை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஏன் அப்படின்னா, என் புக்கை படித்து அவர் பேச்சாளர் ஆறான்னு சொல்கிறத நம்ப முடிகிற அளவுக்கு இருந்துச்சு. அவரே பல புத்தகங்கள் எழுதலாம். ஆக பணக்காரன் கூட இருக்கிறவன் பணக்காரன் ஆக மாட்டான். அறிவாளிகள் கூட இருக்கிறவன் அறிவாளி ஆயிடுவான். ஆகவே அவர் துணைக்கு வச்சுக்கோங்க. அவர் எவ்வளோ பேருக்கு பண்ண முடியுங்கிறது அவருடைய சேவை மனப்பான்மை இருக்குது பாருங்கள், அதை பாராட்டுறேன். ஏன்னா தனக்காக வாழுகிறவன் உயிருள்ள வரை மட்டும்தான் வாழுகிறான், பிறருக்காக வாழுகிறவன் உலகம் உள்ள வரை வாழுகிறான் என்பதை அவர் புரிந்து கொண்டு எடுத்து செல்கிறார். அப்புறம் நம்ம எங்கள் நேற்று அவரை பார்த்தேன். அவர் ஞான பாரதி. அடாடா, உங்கள் பேச்சை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தால் எல்லாருடைய மனங்களிலும் ஒரு ஆன்மீக தென்றல் வீசியிருக்கும். நம்ம முக்கியமான மனசை பக்குவப்படுத்தக்கூடிய கருத்தை இணைச்சி பேசினார். நம்ம நாட்டுக்கு என்ன பெருமை அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? ஆக 3 பேரும் சிறப்பான கருத்தை கொடுத்திருக்கிறார்கள். நான் கடைசி பேச்சாளருக்கு எப்போ சிரமமாக தான் இருக்கும். நம்ம பேசுகிறது எல்லாரும் பேசிடுவாங்க, அப்புறம் நம்ம பேச முடியுமா அப்படின்னு முழிச்சிட்டு இருப்போம். பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு கற்றுக்கிற விஷயம் நிறையா இருந்தது. ஏன்னா புதிய செய்திகளை கற்றுக்கொள்ளுது. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் வாழ்க்கையை பார்க்கிறேன். யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை, என்னை உட்பட. ஆசைப்பட்டு பிறந்தவங்களுக்கு 5 லட்ச ரூபா பரிசு. ஏண்டா பிறந்தவனு வேணால் நினச்சிருக்கிறோம், நிறைய பேர் நினச்சிருக்கிறோம். வேறு இப்போ சாதனையாளர் விருது வாங்கிட்டு போன ஐயா பேசினார். 13 வயசில் தொடங்கி படாத கஷ்டமெல்லாம் பட்டு உயரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே அந்த குடும்பத்தை, அண்ணன் தம்பிகளை, தம்பிகளோட குழந்தைய ஒரு கூட்டு குடும்பமாக வந்ததை நினச்சிருக்கிறார். யார் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். டிவியில் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சிறந்த மனிதர் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? நான் ஒன்று பதில் சொன்னேன். எந்த நிலைக்கு வந்தாலும் வந்த நிலையை எவன் மறக்காமல் இருக்கிறானோ அவன் தான் மாமனிதன். எந்த நிலைக்கு வந்தால் வந்த நிலையை யார் மறக்காமல் இருக்கிறாலும் அவர் மாமனிதன். இங்கே பார்த்தா மேடையிலேயே நிறையா மாமனிதர்கள் இருக்கிறாங்க. டெல்டாக்காரர் சொன்னார், அண்ணன் எம்பி சொன்னார், அவர் சொன்னார். புரிஞ்சுதுங்களா? அதை பார்க்குற பாருங்கள். இப்போ அவர் பிஸ்னஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். உங்களை பாராட்டுறேன். ஏன்னா முடிஞ்சவன் உங்களை மாதிரி சாதிக்கிறான், முடியாதவன் என்ன மாதிரி போதிக்கிறான். முடிஞ்சவன் சாதிக்கிறான். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சின்னு வச்சுங்க. அது கூட இன்னொன்று கொடுத்துட்டு போகிறேன். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி. இதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. முயற்சி ப்ளஸ் கூட்டல் பயிற்சி கூட்டல் தொடர்ச்சி = வளர்ச்சி. இந்த வளர்ச்சினா தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் என்ன சார் வேணும்னா, வெற்றி அடையிறதுக்கு 3 விஷயத்தை பேசணும். 3 ஆனா அண்ணன் எம் சொன்னார், நான் தமிழ்லேயே சொல்கிறேன். 1 அறிவு, 2வது அனுபவம், 3வது அணுகுமுறை. இந்த 3 இருந்தால், இந்த அகரம் இருந்தால் சிகரத்தை தொடலாம். ஏன் அறிவு சொல்கிறேன்னா, வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறாங்க, துன்பம் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருவி இருக்கா? எல்லாரும் துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்.
துன்பம் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் அது வள்ளுவர் சொல்கிறார். 421வது குறளில் துன்பம் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு கருவி தான் இருக்கிறார், அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். எதிரி கூட உள்ள நுழைய முடியாத ஒரு கோட்டையாக இருக்கணும், அது அறிவு தான். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அகத்தின் அழகு முகத்திலே, அறிவின் அழகு செயலிலே. பாதி பாதியை விட்டுருக்கிறோம், பாதி பாதி நம்ம பார்க்கணும். அகத்தின் அழகு முகத்திலே, அறிவின் அழகு செயலிலே. பழைய பழமொழி இருக்கு, பனைமரத்தடி போய் நின்று. இப்போ எவனுக்குமே புரியாது, பனைமரம் கிடையாது, கல்லும் கிடையாது. இந்த பழமொழியை நண்பன் கொஞ்சம் மாற்றிட்டான். டாஸ்மாகில் போய் வாட்டர் வாங்கினாலும் குவாட்டர் வாங்கினான்னு சொல்லுவானுங்கிறான். பழமொழி மாத்திராயா, அப்டேட் பண்ணுறான். விளையாட்டாக இருந்தாலும் சமுதாயத்தோடு ஒத்து வாழணும். அறிவு, இந்த அறிவு என்ன வேணும்னா, தொழில் எப்படி நடத்துறங்கிற ஒரு அறிவு வேணும், குடும்பம் எப்படி நடத்துறங்கிற அறிவு வேணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணுங்கிற அறிவு வேணும். தொழில், குடும்பம், சமுதாயம், சுயம் என்று ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு 4 சக்கரம் இருக்குது சார். ஒன்று தொழில், 2வது குடும்பம், 3வது சமுதாயம், 4வது சுயம். தான் எந்த வேலைக்காக நான் வந்திருக்கிறேனோ அந்த வேலையை செய்யாமல் எல்லாம் போயிடலாம். வந்த வேலையை விட்டு போட்டு சொந்த வேலை செஞ்சுட்டே போகிறோம். இந்த வாழ்க்கை என்றால் ஒரு பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்குமல்ல. அவை சொன்னாருங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற பாட்டு செல்லுது. இதை பண்ணி எங்கள் சச்சிதானந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மாற்றிட்டான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பதை அவள் மாற்றி எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது. அவை அரிது எளிது சொல்ற பாருங்களேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறத மாற்றி எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது. ஆனால் அரிது அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. பிறக்கிறது ஒன்றும் இல்லையா, மனுஷனா வாழ்ந்தையா. ஆக நம்ம என்ன செய்கிறாங்க இப்போ ILO, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ஜெனீவாவில் இருக்குது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சர்வே பண்ணான். காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் ஓடுறான். நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க, நான் ஓடிட்டே இருக்கானே, எதை பிடிக்கிறதுக்கு அவன் ஓடுறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறத. பணம் சம்பாதிக்க ஓடுறானா? அல்டிமேட்டே இல்லை. ஏன்னா பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி இருக்காது, பஞ்சனையில் படுத்தாலும் காற்று வரும், தூக்க வராது. பார்த்தா உங்களுக்கு ஒரு சைக்கிளாக போவோம். நேற்று கூட ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசினார். உழைப்பாளியின் மகன் பணக்காரன், பணக்காரனின் மகன் செலவாளி, செலவாளியின் மகன் கடன்காரன். ஒரு சைக்கிள் சொல்றாரு. இப்போ அதே போல தான் அடுத்த தலைமுறைக்கு அண்ணன் சொன்னார் வாங்க அப்படின்னு. ஜெனி துபாயில் தமிழ் முனைவோர் மாநாட்டில் நான் போய் பேசுறதுக்கு போனேன். உலகத்திலிருந்து தமிழர்லாம் வந்தாங்க. ஒரு தெரிஞ்சிச்சு கேட்டார், எந்த தொழிலும் 4 தலைமுறைக்கு மேலே தாங்கிறது இல்லையா ஏன்னு கேட்டார். குறிப்பாக இந்திய தொழில்கள். நினச்சி பாருங்க, கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் நச்சி மில்ஸ் தான் சார், நச்சி மில்லில் தான் நான் சேர்ந்தேன். மில்லுனா எவ்வளோ மில் காணாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பூர்லேயே அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறும்போது அடிபட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டார். 4வது ஜென்ரேஷன் தாண்டதுக்கு என்ன காரணம்னா, முதல் ஜென்ரேஷன் அந்த தொழிலை யார் ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு அது உயிராக இருக்குது. உயிர் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பேஷன், உயிர். 2வது ஜென்ரேஷனுக்கு தொழில், ப்ரொஃபஷன். 3வது ஜென்ரேஷனுக்கு அது ஹாபி, பொழுதுபோக்கு. 4வது ஜென்ரேஷனுக்கு அது இரிட்டேஷன் என்று வருகிற போது அந்த தொழில் அழிந்து விடுகிறது. அப்போது ஒவ்வொரு தொழிலுக்கு அந்த குழந்தையை பழக்கம்னு சொன்னாரோ பழக்கணும். அப்போது இந்த எல்லாரும் ஓடுறானு எங்கே ஓடுறான்னு கேட்டால் பதவியை சம்பாதிக்குவா, பணத்தை சம்பாதிக்குவா, புகழை சம்பாதிக்குவான்னு இல்லவே இல்லை. அப்போ அல்டிமேட் என்ன நினச்சான், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் ஓடுறான். ஹாப்பினஸ். யார் கூட பேசுனா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கா அவங்க கூட பேசுவோம். எதை செஞ்சால் மகிழ்ச்சியாக இருக்கோ அதை செய்வோம். அதுபோல் மகிழ்ச்சிங்கிறான். அப்போ மகிழ்ச்சி எங்கே கிடைக்குன்னு அவன் ஆராய்ச்சின்னு சொல்கிறான்னா 3 இடத்துல. செய்கிற தொழில் நமக்கு பிடிச்சா 60% மகிழ்ச்சி. If you salute your job, you need not salute anybody. If you pollute your job, you have to salute everybodyங்கிற ஆங்கிலத்தில். இந்த தொழிலில் வெற்றி அடைவதை பற்றி பேசுகிறோம். தொழிலில் வெற்றி அடையிருக்கும், வியாபாரத்தில் வெற்றி அடையிருக்கு ஒரே ஒரு சின்ன வேறுபாடு இருக்குங்க ஐயா. நீங்கள் சொன்னது தான். தொழிலில் வெற்றி அடையணும், வியாபாரத்தில் வெற்றி அடையணும்னா இதாவது வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, விளையாட்டில் வெற்றி அடைகிறது. 2 வச்சுங்க, அது ஈஸியாக புரியும். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, விளையாட்டில் வெற்றி அடைகிறது. விளையாட்டில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை தோற்கடிக்க வேணும். கரெக்டுங்களா?
விளையாட்டில் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்? எதிர்த்தரப்பில் விளையாடணும், தோக்கடிக்கணும். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நம்மோடு வியாபாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மோடு பயணப்படக்கூடிய மற்றவர்களை வெற்றி அடைய செய்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. இந்த வெற்றிக்கு அடிப்படை சூத்திரம் இதை எங்கேயும் சொல்லலை. ஒரு ஆசிரியர் வெற்றி அடையணும்னு என்ன செய்யணும் சொல்லுங்க? மாணவர்களை வெற்றி அடைய செய்ய வேணும். இன்னும் சில வாத்தியார் இருக்கா, எந்த வகுப்புடா? 6 சார், 9க்கு எங்கிட்ட தானே வருவோம், அப்போ வச்சுக்கிற மாதிரி மாற்றிட்டு போயிடுவான். ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றி அடைய செய்ய வேணும். மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும், காட்டுக்கல்ல. ஒரு ஆபரேஷன் தியேட்டரில் ஒரு பேஷண்ட் உள்ள தள்ளிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில். ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னால் ஒரு மாலை தொங்குது. இந்த மாலை பார்த்தையுமே அந்த பேஷண்ட் கேட்குறாரு, என்ன டாக்டர் ஒரு மாலை தொங்குது, இது உங்களுக்கா எனக்கா? சந்தேகம் வந்திருக்கு அவனுக்கு. அமைதியாயிரு, ஆபரேஷன் முடிவு செய்யினாராம். அதுபோல நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அடுத்தவர்களை வெற்றியடை செய்ய வேண்டும் என்பதை அடி மனதில் பதிய வையுங்கள். அதுபோல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாடிக்கையாளரை வெற்றியடை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம பொழப்பு வேடிக்கையாயிடும். நாங்கள் ரூட் சாரன் செய்கிறோம். ஸ்கூலை பற்றி சொன்னாங்க. உங்கள் பைக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்கள, பைக்கு காரெல்லாம் ரூட் சாரன் வாங்கி போடுங்க, நான் கேரண்டி. போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி அதை வாங்கி போடுங்க, அப்போ தான் இது மாதிரிலாம் வந்து நான் பேசிகிட்டு இருக்க முடியும். இல்லாட்டி நான் இப்படி வர முடியும். ஒரு வாடிக்கையாளரை வெற்றி அடைச்சு வாடிக்கையாளர் என்ன செய்ய எதிர்பார்க்கிறார் என்றால் 40 விஷயங்களை எதிர்பார்க்கிறார். 40 உலகளாவில் 40 சொல்கிறாங்க. முதல் 3 விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். முதல் என்ன நினைக்கிறாரு? உலக தரத்தை எதிர்பார்க்கிறார். தரம், அதை உள்ளூர் விலையில் எதிர்பார்க்கிறார். அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உலகத்தரம், உள்ளூர் விலை, உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வாடிக்கையாளருக்கு என்று ஒரு மரியாதையை எதிர்பார்க்கிறார். அதுக்கு மேலே மரியாதை தான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம அது கொங்கு மண்ணில் மரியாதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மரியாதை குறைவாக யார் நடத்தினாலும் போயிடுவா. இப்போ வெளியூர்லேருந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி போகிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆக இந்த மரியாதை வேணும். அப்போ முதல் அறிவு சொன்னேன். அறிவு அற்றங்காக்கு. அறிவு எங்கிருந்து சார் கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரோலெக்ஸ்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கார். ரோலெக்ஸ், ROLEX. ஆர்னா ரீட் பண்ணுறது, படிக்கிறது. அண்ணன் சொன்ன மாதிரி நிறையா ஸ்கீம் எல்லாம் வெப்சைட்டில் இருக்குது, நம்ம படிக்கிறது இல்லை. முறை கொஞ்சம் படிக்கணும். நம்ம நாட்டில் 3 விதமான கல்வி முறை இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஒன்று எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன், பரீட்சைக்கு. 2வது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு. 3வது எஜுகேஷன் ஃபார் லைஃப். 3வது நம்ம படிக்கிறது இல்லை. படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு யாரும் படிக்கிறது இல்லை. தயவு செஞ்சு வேறு அவர் படித்தாங்கன்னா இவர் படித்தாருன்னா வாழ்க்கை மாற்றும். நான் சென்னை புத்தக திருவிழாவில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் பேசும்போது கேட்டேன், எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டேன். எல்லோரும் கை தூக்குனாங்க. அப்போ நீங்கள் படிப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு எங்கே சார் நேரம் இருக்குது அப்படின்னா, அப்போ தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 வரி தான் முடியும் என்றால் ஒரு ஆத்திசூடியை படியுங்கள். 2 வரிகள் முடியும் என்றால் ஒரு திருக்குறளை படியுங்கள். 3 வரிகள் முடியும் என்றால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படியுங்கள். 4 வரிகள் முடியும் என்றால் ஒரு நாலடியாரை படியுங்கள். இதில் எதுவுமே முடியாது என்றால் உடனே செத்து மடியுங்கள். எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா கவிஞர் கொலவெறியோடு வந்திருக்கானே அப்படின்னு. நான் சொன்னேன், செத்துமடிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை, மகாத்மா காந்தி தான் பயன்படுத்தினார். செய்யலது செத்துமடினார். நான் படி என்பது மடின்னு தானே சொன்னேன். இப்போ சமீபத்தில் காலமாகிவிட்ட ஈரோடு தமிழன்பன் பெருங்கவிஞர் அவர் படித்தா என்ன கிடைக்கும்னு சொல்கிறேன். நீ 10 பறவைகளோடு பழகினால் நீ ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக முடியாது. 10 மான்களோடு பழகினால் நீ ஒரு மானாக முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு பழகினால் நீ ஒரு 11வது புத்தகமாக எல்லோராலும் நீ படிக்கப்படுவாய். டெல்டாக்காரர் தன்னுடைய அனுபவத்தை புஸ்தகமாக எழுதணும். அதுக்கு நான் 300 எழுதி கொடுப்பேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே வெளியிடும். புரிஞ்சுதுங்களா? எழுதுங்க சார், சாதாரண தமிழ் எழுதுங்க. புரிஞ்சுதுங்களா? என்ன மாதிரி ஒரு கிராமத்துக்காரன் படிக்கிற மாதிரி எழுதுங்க. ஐ லாங்குவேஜ் வேண்டாம் சார், எழுதுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இவர் மாதிரி புஸ்தகம் எழுதுறதே கடி. அண்ணன் எழுதலாம், வாய்ப்பு கொடுங்க, அதை கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் புத்தகம் எழுதுகிற பழக்கம் கிடையாது, படிக்கிற புஸ்தகம் கிடையாது. இந்தியாவில் எடுத்துகிட்டு ஆவரேஜாக ஒருத்தர் படிக்க தெரிஞ்ச வருஷத்தில் ஒரு புஸ்தகம் கூட படிக்கிறது இல்லை. அவன் வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான், வெற்றி அடைஞ்சனா நான் எப்படி வெற்றி அடைஞ்சுன்னு புஸ்தகம் எழுதி பெரிய வெற்றி அடைஞ்சிடறான்.
தோற்று போனவன் why did I fail, ஏன் ஃபெயில் ஆனது புஸ்தகம் எழுதி அதில் பணக்காரன் ஆயிடும். ஏன்னா வெற்றியினால் கிடைக்கும் பரிசுகளை விட தோல்வியினால் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களின் மதிப்பு உயர்ந்தது. சாம்பிராணி வியாரத்துக்கு வந்திருக்காருன்னா எப்படிலாம் வந்தார். நம்ம ஒரு ஆலமரத்தை பார்த்து ஆலமரமே ஆச்சரியப்பட்டு போய் அடியில் படுத்துக்கிறோம். நினைச்சு பாருங்க, இந்த ஆலமரம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செடியாகத்தான் முளைத்தது. செடியாகத்தான் முளைத்தது, 2 இலைகளை விட்டுக்கொண்டு. நான் யோசிச்சேன், யாராவது சொல்லும்போது முளைச்சி 3 இலை விடலின்னு கேட்குறோம். ஒருத்தர் பேசினான்னா என்னங்கன்னா, முளைச்சி 3 இலை விடலையேன்னு சொல்கிற எந்த பழமொழி எதுக்கு வந்துச்சு நான் யோசிச்சேன். தமிழ் ஒரு பழமொழி பாருங்க, அண்ணன் கேட்குறேன், ஞானபாரதி. முளைச்சி 3 இலை வரலின்னு ஏன் சொல்கிறான்னு யோசிச்சா, முதல் வர்ற 2 இலை இருக்குல்ல, அது விதையிலிருந்து வர்றது. கரெக்டுங்களா? ஒரு துவரை விதை போட்டிங்கன்னா மேலே இருக்கிறது, அது மேலே இருக்கிற அந்த பாக உடஞ்சி விதையாக நிற்கும். 3வது உலகம் தான் ஒரிஜினலாக வர்றது. அந்த 3 இலைங்கிறது அப்போ பாட்டம் கொடுத்தது வச்சுட்டு இவன் ஆடுறான், 3வது இலை தான் இவன் எதுவுமே செய்யலின்னு அர்த்தம். அதுபோல தான் அந்த ஆலமரம் வளர்ந்து வருது. ஆடு மாடு மேய்ஞ்சுது, போகிற வரனா அருவாளை வெட்டுனான், மழை இல்லாமல் காஞ்சி போச்சு, தீஞ்சு போச்சு. எத்தனை வலியை, எத்தனை எதிர்ப்பை, எத்தனை கஷ்டத்தை தாங்கி அந்த ஆலமரம் வந்தது. அதுபோல தான் இதை தாண்டாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆக வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளிகளின் விளைச்சல். படுத்து கிடக்கிற சோம்பேறிக்கு பகல் கூட இரவு தான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குத்தான். அதனால் நீங்கள் தான் வரணும். அண்ணன் சொன்னார், 3 மாதத்துக்கு ஒருக்கா ட்ரைனிங் கொடுங்க, சட்டம் மாறுது, புதிய வருது, அதெல்லாம் பழகுனார். அதை பழகணும். விழித்து கொண்டவர் எல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். நான் ஒன்று நினச்சி பார்த்துனேன், யாரை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு கேட்டாங்க ஒரு டிவியில். நான் சொன்னேன், யாரை பார்த்து வருத்தப்படுவீங்க ரொம்ப? ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்குறான் பாரு, அவனை பார்த்து வருத்தப்படுவேன்னேன். நீ யாராவது வந்து என்னை மன்னிச்சிருங்க. ஏன் சார்னு கேட்டான். ஞாயிற்றுக்கிழமை படுத்து தூங்குறான் பாருங்க. உண்டு கழித்து ஊர்க்கலை வேசி துண்டு விரித்து தூங்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தூங்குவான் சொல்லுங்க? 52. 70 வருஷம் வாழ்றாரு. 52 × 70 3640 ஞாயிற்றுக்கிழமை போச்சு. 3640 ஞாயிற்றுக்கிழமை என்பது 10 வருஷம் போச்சு. 360 10 வருஷம் போச்சு. 10 வருஷம் படுத்து தூங்கிட்டு முன்னேற முடியல என்று சென்று கொண்டிருப்பவன் வென்று கொண்டிருக்கிறான், வெறுமனே நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இங்கே எல்லாரும் இருக்கிறத விட ரொம்ப சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மாலாம் பெரிய படிப்பாளிகள் கிடையாது. நான் தான் எங்கள் ஊர்லேருந்து பெரிய தலைமுறை படிப்பாளி. எங்கள் அப்பா சின்ன வயசில் சோம்பேறியாக இருந்தது. என்ன செஞ்சார், அவங்கெல்லாம் வந்து அனுபவத்தில் கற்றுக் கொடுத்துட்டார். 2 விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒன்று சொல்கிறேங்க கேட்டுங்க. ஒரு டெய்லி எழுந்திரிச்சு இந்த காலண்டரை கிழிக்க சொன்னார். டேட் காலண்டர் டெய்லி 5 மணிக்கு கிழிச்சிரு தம்பி படினார். எடுத்து படின்னு சொல்ல 5 மணிக்கு கிழிஞ்சு போட்டு எவ்வளோ நாள் போய் தூங்க முடியும்? அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலண்டரை கிழிக்க டெய்லி ஒரு நாள் அந்த காலண்டர் என்கிட்ட பேசிச்சு. டெல்டாக்காரரை அந்த காலண்டர் என்கிட்ட என்ன பேச்சுன்னா, டெய்லி வந்து என்ன கிழிக்கிறே நீ என்ன கிழிச்சின்னு கேட்டுச்சு. அன்னைக்கு ஏற்பட்ட அவமானம் தான் ஓடிட்டே இருக்கிறேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது உன் கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டால் நீ தொட்டிடலாம் வானை. இது ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரா? 2வது பாடம், ஜல்லிக்கட்டுக்காரர் வந்துட்டு போனார். நிஜமாவே ஜல்லிக்கட்டு காலையில் வச்சுருந்தாருங்கப்பா. உடனே மாட்டுக்கு போகும்போது கூட 7வது 8வது படிக்க போகிறேன். ஏதோ வீட்டில் அம்மா வந்து வேப்பங்கொழுந்து பத்தினின்னு சொல்லுவாங்க, அதை கிள்ளிட்டு வர சொன்னாங்க. எதுக்கும் அரைச்சி போடுறதுக்கு எதுக்கும். எங்கள் அப்பா கிள்ளிட்டு வந்தார், நானும் கூடவே வந்தேன். 2-3 நாள் கழித்து அந்த இடத்துக்கு போனோம். கூப்பிட்டாருங்க, இவர் செடி வந்துச்சு, ஒரு குழந்தை கிள்ளிட்டு போனால் இது என்னாச்சுன்னு பாருன்னு கேட்டார். பார்த்த பிறகு ஒரு குழந்தை கிள்ளுது, 4-5 குப்புன்னு வந்திருக்குது. அதனால் அப்புறம் அவர் சொன்னார், என்ன சொன்னார், இது வந்து உன்னை எவனாச்சும் ஒன்றுக்காகாதுன்னு சொல்லி அடித்தா 10 வெட்டிட்டு வரோன்னு சொன்னார். அவமானப்படும் போதாம் ஒரு அவதாரம் எடு அப்படின்னா சார் இது வருது சொன்னீங்களே.
இந்த குழந்தைகள்லாம் சொகுத்த வளர்த்துற கோழி ஆட்டான்ட்டு போய் விழுந்துரு சார். புரிஞ்சுது? சின்ன சின்ன தோல்விகளை சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க. எப்படி குழவி வருது, கொட்டி குழவி ஆகுது, சின்னதை கஷ்டப்படுத்தணும். சச்சிதானந்த ஸ்கூலில் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, இங்கேயும் வந்திருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஹாஸ்டல் வர்றதுன்னா ஹாஸ்டல் வர்றதுக்கு பசங்க வந்து ரொம்ப, ஏன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும், சிஸ்டப்படி இருக்கணும், நினச்ச நேரத்துக்கு படுத்து தூங்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, மொபைல் பார்க்க முடியாது, என்னம்மா பண்ணுவீங்க? அந்த அம்மா ஒரு ஐடியா கொடுத்துச்சு. சார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது 2 நாளைக்கு சுகமாக வச்சுருப்போம் சார். வெள்ளிக்கிழமை விடுறீங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சுகமாக வச்சுருப்பேன், ராஜா மாதிரி வச்சுருப்பேன் சார். அப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு காலிலேருந்து கடிக்க ஆரம்பிச்சிருவேன் சார். திட்டுவேன், அடிப்பேன், கண்டபடியே பேசுவேன். உங்கள்கிட்ட இருக்கிறது ஹாஸ்டலே பரவாயில்லன்னு போயிடுவா சார் அப்படின்னு. அதுபோல் தான் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மொபைல் ஃபோன் வந்தவரை எத்தனை டைவர்ஸ் அதிகமாகிருக்கு நினச்சி பாருங்கள். டைவர்ஸ் அதிகமானது இந்த ஃபோன் வந்தவரை ஆகிப்போச்சு. மொபைல் ஃபோனுடைய வேலை ரொம்ப அதிகமுங்க. நேற்று கூட வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்துச்சு. அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, வயிற்றுக்குள்ளே மொபைல் ஃபோன் வச்சு குழந்தை நோண்டிட்டு இருக்கு. குழந்தை அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புதான், அம்மா ஐ ஆம் ரெடி, ஐ வில் கம் அவுட் டுமாரோ, பி ரெடி அப்படின்னு அனுப்புகிற மாதிரி போட்டோம். எப்படி பண்ணுறாங்க? உன்னை உள்ளே தள்ளி விட்டுருவா சார். அப்போது அவமானங்கள் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னால் அறிவை வளர்த்துட்டே இருங்க. ரீடிங் படிங்க, கொஞ்சம் படிங்க, சும்மா எடுத்து படிங்க. இருக்குது ஸ்கீமு எல்லாமே இருக்குது. படிக்கிறதுல நேற்று வந்து ஒருத்தர் படின்னு சொன்னாங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியல. பிஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டில் கோயம்புத்தூருடைய பர்சனை பேசினேன். அவர் வந்து நீ அந்த அம்மா கேட்டுச்சு, உங்களுக்கு காது குறைஞ்சதுன்னா புருவுருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுச்சு. காது புருவுருன்னா என்ன பண்ணுவீங்க? பட்ஸு இல்லையா வச்சுருக்கீங்களா? பட்ஸ்ன்னு ஒரு வச்சுருப்பாங்க, அதை வச்சு குடைவேன். அதை வாங்கி அதை வச்சுருந்தாங்க, படிங்க அப்படின்னு. அது படித்து பாருங்கள். இந்த பட்ஸ் இருக்குல்ல, காதுக்குள்ளே விட்டு நோண்டக்கூடாதுன்னு எழுதியிருக்கான், காதை சுற்றி தான் சுத்தம் பண்ணணும்னு எழுதியிருக்கிறான். போய் படித்து பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், மெடிக்கல் ஷாப் யாராவது வச்சா நீங்கள் போய் பாருங்கள். நேற்று தான் சார் இந்த அறிவு எனக்கு தெரிஞ்சுது. உண்மை, காதை சுற்றி நோண்டுறதுக்கு துடைக்கிறதுக்கு வச்சுக்கிறேன், உள்ளே விடக்கூடாதுங்கிறான். நாளைக்கு போய் கன்சூமர் கேஸில் காதில் போய் உள்ளே பஞ்சு போய் உள்ளே சிக்கிடுச்சுன்னா போட முடியாது, நமக்கு தெரியாது. துன்பம் வர்ற காரணம் என்ன சொல்லுங்கள்? கேள்வியெல்லாம் கேட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். ஆசை. வழக்கமாக என்ன சொல்லுவீங்க? ஆசை. துன்பத்துக்கு காரணம் ஆசை. இது யார் சொன்னார்? புத்தர் சொன்னார். நான் ஒரு புத்த துறவியை பார்த்து கேட்டேன், துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு சொல்கிறாரே, அப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன், அது பெருசாக வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டாமா? என் குழந்தை படிச்சுட்டு இருக்கிறான், அவன் எதிர்காலத்தில் பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாமா? நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், என்னையே உருக்கி சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாமா என்று அந்த புத்த துறவி கிட்ட கேட்டதும் அந்த புத்த துறவி மௌனமாயிட்டார். அவர் வந்து பிக்கு போதி பாலான்னு மதுரைக்கார், அவர் இப்போ காலமாயிட்டார். உடனே அவர் சொன்னார், சாமி ஏதாவது தப்பாக கேட்டுருக்கானே? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு, சத்தியமாக புத்தர் அப்படி சொல்லிட்டார். அப்போ புத்தர் சொன்னார் தானே நம்ம படித்தோம். அப்போ புத்தர் என்னதான் சொன்னார்னு கேட்டேன். அவர் சொன்னார், புத்தருடைய தாய்மொழி பாலி லாங்குவேஜ். நமக்கு எப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுன்னா பாலி. அந்த பாலி லாங்குவேஜ் என்ன சொன்னாராம்? துன்பத்துக்கு காரணம் திருப்தி இல்லாத மனசுன்னு சொன்னாராம். திருப்தி இல்லாத மனசு வேற, ஆசை வேற. கல்யாணம் பண்ண பிறகு திருப்தி இருக்காது. இருக்க பாரு, சிரிக்கிறாங்க. என்னாச்சு? கல்யாணமாகி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆனது அந்த வீட்டுக்காரர் அந்த அம்மாவை போய் கேட்குறார் சம்சாரத்தை, உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன், உன்னை கல்யாணம் பண்ண நேரம் நான் ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கலான்னு போட்டு உடைக்கிறார். எனக்கு அந்த தைரியம் இது வரைக்கும் வரல. சொல்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ண நேரம் நான் ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கோவப்படல, டென்ஷன் ஆகலை. என்ன பதில் சொல்லிச்சுன்னா, என்ன பண்ணுறது, அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிச்சு. வீசுற பாலையை மாத்திரம் புரிஞ்சுதுங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்குமெண்ட். சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கை நடத்த முடியாது. ஆக துன்பத்துக்கு காரணம் ஆசை கிடையாது சார். துன்பத்துக்கு காரணம் 4. அறியாமையின் காரணமாக துன்பம் வருது, அலட்சியத்தின் காரணமாக துன்பம் வருது, சோம்பேறித்தனத்தின் காரணமாக துன்பம் வருது, ஆணவத்தின் காரணமாக துன்பம் வருது. நீயா நானா, நீயா நானா. நேற்று வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்துச்சு இங்கிலீஷில், இந்த பேட்டில் ஆஃப் ஈகோ, இந்த பேட்டில் ஆஃப் ஈகோ லூசர் இஸ் த வின்னர்னு போட்டிருந்தான். நீயா நானா என்று கணவன் மனைவி சண்டை போடாமல் நீயும் நானும் இருந்தால் நல்லபடியாக இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. தொழில் நடக்கும்னா அந்த எல்லாத்தையும் ஒன்றை சேர்த்தணும். தேங்காயை பற்றி சொன்னார்.
தேங்காயோட எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறது. முதல் கோயம்புத்தூர் ரோட்டில் பொள்ளாச்சிலேருந்து பூரா அந்த தேங்காயிலிருந்து மட்டையிலேருந்து வரக்கூடிய பித்து போட்டு பூரா எரிஞ்சிட்ருக்கு, குப்பையாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ பூரா அது மாறிடுச்சு. கண்டுபிடிக்கணும். ஏன்னா கிரியேட்டிவிட்டி. நம்ம களை சொல்கிறோம், பயிர் சொல்கிறோம். களை, பயிர். ஒரு களையினுடைய மருத்துவ குணம் கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் அது களை தான். துளசின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஏதோ ஒரு காலத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் அது களையாக தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீனி எல்லா பக்கம் வருது. அதை உடைய பலன் கண்டுபிடிச்சிட்டு என்ன ஆகும்? அது இங்கேயே போயிடும். அதுபோல தான் தேடல் இருக்க வேண்டும். தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய் விடுவோம். தேடலுக்கும் வயதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபம் அடைந்து விடுகிறது. தேடுறது வேற ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சார் பண்ணுறது தூங்காமல் அப்படின்னு கேட்டீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க? தொழிலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிங்க. புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கலாமான்னு யோசிங்க. அது சம்மந்தமாக வீடியோ கேளுங்க, ஆடியோ கேளுங்க, 4 பேரை கன்சல்ட் பண்ணுங்கள், இங்கே வர ட்ரைனிங் போடுங்க. இதெல்லாம் ஆச்சு. தேங்காய் நாரை பற்றி ஒரு கவிதை எழுதுறார். ஏன்னா இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பழனி சேர்ந்து தான் அவருக்கு லோன் கிடச்சிது பண்ணுச்சுனார். ஒரு கவிஞன் சொல்கிறான், தேங்காய் நார் சிறுசாக இருந்தால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதே தேங்காய் நாரை ஒன்றா சேர்த்து கயிறாக திரிச்சா தேரைவே இழுக்கலாங்கிறார். பாருங்கள், சிறு சிறு தேங்காய் நார்கள் சேர்ந்தவை ஒன்றுபட்டால், சிறு சிறு தேங்காய் நார்கள் சேர்ந்தவை ஒன்றுபட்டால் அரும்பெரும் தேரை கூட இழுத்திடும் வடமாய் மாறும். அந்த ஒற்றுமையுடைய பலத்தை வச்சு நம்ம கொண்டு போக மொழிய நீயா நானும் சண்டை போகும். அப்புறம் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிக்கு வந்தவர், பொது விஷயத்துக்கு வந்த பிறகு விமர்சனங்கள் வரும். விடியாத இரவுகள் இதுவரை இருந்ததில்லை. விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை. விமர்சிக்கப்படாத மனிதர்கள் ஒரு ஆளை காட்டுங்க. குழந்தை கருவில் வந்தவர்கள் விமர்சனம் ஆரம்பிக்கிறது. அப்புறம் மாறி இருப்பானா, அம்மா மாறி இருப்பானா, திருட்டு மொழியா நல்ல மொழியா, பிறந்தவர் எல்லாம் விமர்சனம். விமர்சனங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் மீது முட்களை வீசுகிறார்களே என்று முடங்கி விடாதீர்கள். அந்த முட்களை கொண்டே உங்கள் வேலையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது கற்களை வீசுகிறார்கள் என்று கலங்கி விடாதீர்கள். அதை கொண்டே உங்களுடைய கோட்டையை அடைத்துக் கொள்ளுங்கள். கோட்டை அமைச்சுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னால் பேசாமல் போய் பின்னால் பேசுவாங்க. சொல்கிறேன், எனக்கு பின்னாலே இருந்து ஒருவன் பின்னாலே பேசுகிறான் என்றால் அர்த்தம் என்ன? அர்த்தம் அவனுக்கு முன்னாலே நான் இருப்பதாகத்தானே அர்த்தம். பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஓடிட்டே இருங்க. ஓடிட்டே இருக்கிறது, வேற ஒன்றுமே சலிக்கக்கூடாது. எப்போ சார் முடியுது? 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதாக நான் பேசி வருகிறேன். ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட ஆப்பிள், அவங்க மட்டும் அந்த வேலை செய்யாமல் இருந்திருந்தான். 2வது ஆப்பிள் ஐசக் நியூட்டனுடைய ஆப்பிள். ஆப்பிள் பழம் மேலிருந்து கீழே விழுந்தது. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டா, ஒருத்த மட்டும் கேட்டால் ஏண்டா மேலிருந்து கீழே விழுதுன்னு ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு கண்டுபிடித்தான். அதற்கு பிறகு விஞ்ஞானத்தில் புரட்சி வெடித்தது. 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் உள்ளங்கையில் உலகம் வந்துச்சு. இந்த உள்ளங்கையில் உலகம் வந்து நம்முடைய குழந்தைகள் என்ன சொல்கிறான்? மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வங்கிற எல்லாம் பார்த்துறான். இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதை போல ஒரே ஒரு வார்த்தையில் எந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். அந்த ஒரு வார்த்தை என்ன சார் அப்படின்னா, இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். சொல்லி பாருங்க, இது என்னடா வாழ்க்கை. விரக்தி வரும், வெறுப்பு வரும், தூக்கி எறிங்க. தூக்கி எறிஞ்சிட்டு இது என்னோட வாழ்க்கை, ஓடுங்க, ஓடிட்டே இருங்க. பரவாயில்ல சார், அதனால் என்ன இருக்குது? மாற்றிக்க முடியாத ஏற்றுக்குங்க, ஏற்றுக்க முடியாத மாற்றிக்குங்க. இது 2 இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். புரியலையா? சில பேரை மாற்ற முடியாது, விட்டுருங்க, அது இருக்கட்டு. முதல் குடும்பத்தில் நிறைய பேர் சொல்கிறது புரியுது. குடும்பத்தில் அப்போ தொழிலில் நம்ம வெற்றி அடையணும்னா அறிவு வேணும், தான் பேசுகிறோம். 2வது, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சுத்தமாக அறிவு இருக்கக்கூடாது. ஆமாம், நான்லாம் போய் வீட்டில் பேச மாட்டேன். ஆமாம், அறிவாளி குடும்பம் நடத்த மாட்டேன், கோர்ட்டுக்கு தான் நடப்பான். விட்டுறணும். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் NLCயில் என்ன பேசுகிற கூப்பிட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா, கணவன் மனைவி எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு. எனக்கு முன்னால் பேசின பேச்சாளர் சொன்னார், கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். புரிதல் இருந்தால் பிரிதல் இருக்காதுனார். See the wordings. புரிதல் இருந்தால் பிரிதல் இருக்காது சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு முன்னால் நான் போனேன். எனக்கு முன்னால் பேசின பேச்சாளர் சொன்னார், கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றார்.
ஆனால் ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் போய்விட்டார். அதை நான் சொல்கிறேன். கணவனும் மனைவி ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த புரிய வேண்டியதில்லை சார். ஒரு கேப் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. யாருனாலே புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சிட்டா வாழ்க்கையை முடிஞ்சிடும். இது கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்க வேண்டியது, வேறு என்ன பண்ணுறது. வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கவியரங்குக்கு போயிருந்தேன். அதை பற்றி ஒரு வாழ்க்கை மாணவி ஒரே வரியில் சொன்னான். மாணவி ஒரு கவிதை சொன்னான், படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ படித்து முடிச்சுட்டு இப்போ கோயம்புத்தூரில் எஸ்பியாக இருக்குது. வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்து கொண்டே இருக்கிறது ரோஜா, சுற்றி முள்ளு ஆனால் ரோஜா சிரிச்சுட்டே இருக்குது. இந்த கவிதை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுற்றி பிரச்சனை இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். பிரச்சனை தீர்க்க முடியாது. எப்போ தீர்க்கிறது? அலை எப்போ உயருது, தலை எப்போ மூழ்கிறது, அது இருக்குட்டு அப்படின்னு சொன்னான். கொடுத்த பரிசு அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு என்னுடைய மனைவி கேட்டாங்க, கவியரங்கு எப்படி இருந்துச்சு, எங்கே ஒன்றா இங்கே ஆனோம், கவியரங்கு எப்படி இருந்து கேட்டபோது நான் சொன்னேன், முள்ளோடு தான் வாழ்க்கை என்றாலும் சிரித்து கொண்டே இருக்கிறது ரோஜா அப்படின்னு. உடனே அவங்க கேட்டாங்க, நீங்கள் முள்ளா ரோஜாவை அதை சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீ ஒரு முள் இல்லாத ரோஜா, எதுக்கு சார் பிரச்சனை? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் அறிவை குடும்பத்தில். அப்புறம் அடுத்து சொன்னேன், அனுபவம். கண்ணதாசன் சொல்கிறார் அனுபவம். பிறப்பு என்பது யாதனை கேட்டேன், பிறந்து வாரனை இறைவன் பணித்தான். இல்லறம் என்பது யாதனை கேட்டேன், மணந்து வாரனை இறைவன் பணித்தான். இதை கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன், அதனால் அவர்கிட்ட விட்டுறேன். பிறப்பு என்பது யாதனை கேட்டேன், பிறந்து வாரனை இறைவன் பணித்தான். நம்ம கூட சொல்கிறோம்ல, செத்தாத்தான் சுடுகாடு தெரியும்னு. என்ன அர்த்தம்? அந்த ஊரில் யாராவது செத்து இருந்தால் சுடுகாடு தெரியும். ஒருத்தருமே சாகலை எப்படி கண்டுபிடிப்பேன்? நிறைய பேர் அப்படி வச்சிருக்கிறேன். பழமொழி மாற்றிட்டேன். தனக்கு மிஞ்சினாதான் தானம் தருமனா, மிச்சம் இருக்கிறது கொடுக்கணும் கிடையாது. எனக்கு மிஞ்சி இருக்கிறது தானமும் தர்மமும். நான் செய்த தானமும் தர்மமும் தான் கடைசி வரைக்கும் எனக்கு வரும்னு சொல்கிறான். அதை தனக்கு மிஞ்சினாதான் தானம் தரும்னு மாற்றி, ஆவதும் பெண்ணாலே அதர்மம் அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னதை அதர்மத்தை எடுத்துட்டோம் வெளியே. அவன் சௌரியத்துக்கு பண்ணிட்டான். மக்கள் எப்படி மாத்திரம் தெரியுமா? அன்றைக்கி ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போயிட்டுருக்கிற வந்தார் ஒருத்தர். அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? சந்திரசேகர். உங்கள் பேரை பயன்படுத்தலான்னா இவர் மாதிரி இவர் கடல் முட்டை கொண்டாந்து கொடுக்கல, இப்போ கொடுக்கணும். அவர் மாதிரி ஒருத்தர் வந்தார். கவிஞரை நீ எத்தனை கவிதை பேசினாலும் ஔவையார் எங்களுக்காகத்தான் எழுதியிருக்கார் அப்படின்னார். ஔவையார் என்ன உங்களுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னா, ஏங்க இது கூட தெரியாமல் நீங்கள் என்ன பெரிய கவிஞரா அப்படின்னார். அண்ணா தெரியலீங்கண்ணா அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், ஔவையார் என்ன சொல்லியிருக்காராம், அவருக்கு ஊக்க மது கைவிடேல் எழுதியிருக்கார். ஊக்க மது கைவிடேல், ஊக்க மது கை. ஐயோ அண்ணா தெய்வமே அப்படின்னு ஓடிட்டேன், என்னை கூப்பிட்றாதீங்க. அப்படி பிரித்து படிக்கிறாயா? வாழ்க்கையில் சிரித்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. சில பேர் கல்யாண வீட்டுக்கு போனாலும் கூட இளவு தாலி கட்டியாச்சான்னு ஓடுவான். என்ன பார்த்து பாரு, என்னதான் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? ஓடி 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 எங்கே போய் சேர போகிறேன்? பேசாமல் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருங்க, 6 மணி நேரம் இருங்க. யோகாசனம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒன்றும் நேரம் இல்லை இருக்குது. ஹெல்த் இஸ் வெல்த், பட் வெல்த் இஸ் நாட் ஹெல்த். ஆக அனுபவம். பிறப்பு என்பது யாதனை கேட்டேன், பிறந்து வாரனை இறைவன் பணித்தான். இல்லறம் என்பது யாதனை கேட்டேன், மணந்து வாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வற்றிப்பாரனை இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பாரனை இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பொழிந்து வாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முற்றிப்பாரனை இறைவன் பணித்தான். எல்லாமே அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்றால் ஆண்டவனை நீ எதற்கென்று கேட்டேன். எல்லாமே அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்றால் ஆண்டவனை நீ எதற்கென்று கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் காதில் சொன்னான், அனுபவமே நான் தான் என்று. Experience is not available for sale. It is available only through personal experiment. சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அவர் மாதிரி ஐயா மாதிரி நிறைய பேர் அனுபவப்பட்டு இருக்கிறீங்க. அந்த அவங்க அனுபவங்களெல்லாம் தொகுத்து உங்கள் சார்பிலேயே ஒரு புஸ்தகம் போடலாம். சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஆளுக்கு ஒரு 10 பக்கம் 20 பக்கம் அவங்க கற்ற அனுபவம் இருக்குது பாருங்கள். அது பெருசு கிடைக்காது. ஏன் அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 முறை கண்டுபிடிக்க முடியல, ஃபெயில் ஆகிட்டான். கேட்டாங்க 10,000 முறை தோத்துட்டியேன. அதுக்கு அவன் சொன்னான், 10,000 முறையில் மின்சார பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். புரிஞ்சுதுங்களா?
அதுபோல் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தணும், வேறு ஒன்றுமே இல்லை. 3 ஈ தான் சார் லைஃப்பில். எங்கள் ஸ்கூலில் ஒன்று வச்சுருக்கிறேன் சார், ஜாம் அப்படின்னு. ஜாம்னா ஜஸ்ட் a மினிட். வந்தால் 1 நிமிஷத்தில் பேசணும், அதுக்குள்ள இருக்கணும். ஒரு பொண்ணு வந்தா, கீர்த்தனா 7th. சார் லைஃப் இஸ் ஆல் அபவுட் 3 ஈஸ் அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட், எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். Experience, yesterday was experience. Today is experiment, tomorrow is expectation. If you put the experience of yesterday in today's experiment, you will get the expectation of tomorrow. முடிச்சுட்டு போயிட்டா. ரொம்ப சார்பாக பேசி பழகிறாங்க. இப்போ கரெக்டாக டாப்பாக பேசுகிறான். அதுவும் கூட சொன்னார், இப்போ கொடுத்த புக்கெல்லாம் 2 வரி 3 வரி தான் சார் எழுதுகிறேன், அதுக்கு மேலே எழுதுகிறேன் யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் படிச்சுக்க அப்படின்னு ஒரே வரியில் சொல்கிறது. ஷார்ப்பு. இந்த காலத்து குழந்தைங்க பசங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. உங்கள் தொழிலுக்கு அவங்கள வர வேண்டான்னு சொல்ல வேண்டான்னு சொல்கிறார். அந்த தொழிலை வந்து எப்படி இன்னும் மேம்பாடாக பண்ணுறது சொல்லுங்கள், அதை வளர்த்துறதுக்கு சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன தெரியாதுங்கிற ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. இப்போ என் பையன் பெரிய பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரெனால்டு பண்ணி புதியடால் அப்பா சொல்கிற புதியடால் புதிச்சான், கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. சொன்னார் ஓய்வு ஒரு ஆரம்பிச்சு. அப்பா சொன்னாலுமே பெத்த பிள்ளை சொன்னாலும் சத்தியம் இல்லாத நீ நம்பாத. தந்தை சொல்லிக்க எல்லாத்தையும் கேட்க வேண்டாம் சொல்லு, எல்லாத்தையும் கேட்கணும், எது கேட்கணும் கேட்கணும். இல்லாட்டி தந்தைக்கே பாடம் சொல்ல சுப்பையும் இருக்கிறாரு. இன்னொரு அப்பா செஞ்சாரு, ஒரு பையன் போய் டேபிளை தூக்கி வெளியே போடுறாங்க ரூம்ல. பையன் போய் தூக்கி டேபிளை தூக்க முடியும் வந்து அப்பா தூக்கி இருக்கிற எந்த ரிசோர்ஸையும் எதை வேணாலும் பயன்படுத்தி தூக்கி வெளியே போடுறாங்க. அப்போ முடியல, அப்பா முடியல, ஓய்வு கட்டி ஏன்டா முட்டாள், எதை வேணாலும் பயன்படுத்த சொல்லல, நான் இங்கதான் நிற்கிறேன், அப்பா ஒரு கைப்பிடினா நான் பிடிச்சிருக்கல. அதுபோல சுத்தி இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பயன்படுத்த தெரியும், வேற ஒண்ணுமே. நாட்டில் 3 விதமான மனிதர் இருக்கா சார். 40 ஆண்டுகளாக மனித வளத்தை நான் பார்த்து வரேன். 160,000 பேர் வேலை செய்யறாங்க. நோ ப்ராப்ளம், நோ டிஸ்பியூட், கான்லாக்கி நீங்க கூட பேசலாம். 3 விதமான மனிதர்களை பார்க்க. 1 அறிவாளி, 2வது புத்திசாலி, 3வது புத்திசாலி. சாம்பாடி போட்டு கொண்டாங்க, அது புத்திசாலி. உண்மை நான் நினைச்சே அறிவாளி புத்திசாலி. புத்திசாலி அறிவாளினா அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, புத்திசாலினா செயல்படுத்துறாங்க, புத்திசாலினா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸ்ட்ராட்டஜி சொல்ற மாதிரி புத்திகளை கையாள. இப்ப சொல்ற உதாரணம், ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கும், எங்கேயோ போய் அழைச்சிருக்கிறாங்க. ஒரு முட்டை கடைக்காரர்கிட்ட போயிருக்கிறாங்க. முட்டை வந்து 8 ரூபாய் போச்சு பேப்பர்ல பார்த்தேன். அது சந்தையில் போடுங்க, வியாபாரிகள் மகிழ்ச்சியும் போடுறாங்க, உற்பத்தியாளர். சரி, நான் ஒரு விவசாயி. ஒரு முட்டை கடை போய் சேர்ந்தா சார், முட்டை கடைக்காரர் என்ன சொன்னார், போய் சைக்கிள் வச்சு அடிக்கி கடை கடையாக போட்டு உடனே கடையில் ஒரு லாரி வந்துருக்குது, ஒதுக்கிட்டு போயிடுச்சு. இந்த தார் ஓட்டு கீழே இறங்கினவன் சைக்கிள் இறங்கி அந்த சைக்கிள் வந்து ஸ்கிட் ஆகி முட்டையை கையை சாஞ்சி ரோட்டு விழுந்து எல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த காட்சி கற்பனையில் வருது. எல்லாம் கூட்ட முடியாச்சு. என்ன மாதிரி வந்தத வாட்ஸ்அப்ல படம் எடுத்து அனுப்புறான். வீட்டில் போடுற ஆம்பளை ரோட்டில் போட்டான் அப்படின்னு எல்லாரும் கூட்டம் பார்த்துட்டு கூட்டத்துக்குள்ள ஐயா மாதிரி ஒரு பெரியவர் வந்தார். ஒரு பேர் சுப்பிரமணியம், அவர் மாதிரி ஒரு பெரியவர் வந்தார். ஒரு மப்பட்டில் வந்தார். மப்பட்டில் வந்து நிறுத்தி என்னப்பா உடஞ்சி போச்சா? ஆமாங்க ஐயா. இந்த அப்புறம் 100 ரூபாய் எத்தனை நஷ்டமாச்சோம். இவர் 100 ரூபாய் கொடுத்து எல்லாரும் 100 ரூபாய் கொடுத்து அவனுக்கு 2000 கிடைச்சிச்சு. எல்லாரும் ஒரு கொடுத்தா கொடுத்துரும். இந்த ஸ்ட்ராட்டஜி உடனே கடைசியில் பார்த்துட்டு அந்த மாதிரி கேட்டார், ஏப்பா ஐயா வந்து 100 ரூபாய் கொடுத்து நடத்தி எல்லாரும் கொடுத்தாங்க. ஒரு நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணி நம்பி சொன்னேன். அதுக்கு அந்த பையன் சொன்னா அவர் தான் என்னோட முதலாளிங்க. புரிஞ்சுங்க? இப்போ நம்மளால பண்ணிப்போம் போய் அவனை சாத்தி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வழி ஏமாத்துல சார். ஒரு பழக்கடை பழம் வண்டியில் பழம் வச்சு விற்கிறான் சார். இப்பெல்லாம் ஒன்று வந்து வண்டியில் இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் வைக்கணும்னா சட்டப்படி பர்மிஷன் வாங்கணும் சொல்லிடுங்க. எப்போ செய்ய பழக்கடை வச்சிருக்கான் பழ வண்டி ஒரு 10 அடி வண்டி அதே பழம் பழம் இவன் வந்து டஜன் 20 ரூபாய் விற்கிறான். புரிஞ்சுதுங்களா? பக்கத்தில் இருக்கிற
உடனே டஜன் 15 ரூபா 15 ரூபாய் விற்கிறான். கூட்டம் எங்க போகுது? எங்க போகுது? 15 போகுது. 15 போய் ஒருத்தர் வந்து கேட்கிறான், ஏண்டா அவன் வந்து 15 விற்கிறான், 20 வித்தா எப்படா விற்கும்னா, இவன் சொன்ன 2 கடை என் கடை தான். எல்லோரும் ரெண்டும் போடுங்க, 2 கடை என் கடை. ஸ்ட்ராட்டஜி ஏமாத்தல. மக்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த உணவு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாவு விற்க போனா காத்தடிக்குது, ஐஸ் விற்க போனா மழை வருது. மழை வரும்போது நீங்க ஐஸ் விற்கிற கரண்ட் சாய விற்க வேண்டியதுன்னா பண்ணுங்க சார். ஐயா எல்லாம் தொழில் வந்துருக்காரு, இவர் சாப்பிடணும் கூட நிறுத்த மாட்டார் சார். நிறைய வச்சிருக்கிறாங்க, 5 ப்ராடக்ட் மனசு வச்சிருக்கேன். கரெக்டுங்களா? சொல்லுங்க. வச்சிருக்கேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்றேன், டோன்ட் லே ஆல் யுவர் எக்ஸ் இன் a single basket. அப்படின்னா முட்டை இருந்தா எல்லாம் ஒரே கூடையில் போட உடஞ்சா எல்லாம் உடஞ்சிருந்தா. டைவர்சிஃபிகேஷன் சிறு சேர்க்கும் போதை மாற்றி விடு. இந்த கடை இருக்கு, அந்த கடை அது இருக்கு பண்ணு. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நிறைய வரலாம். சன்னு கேட்கலாம், அவன் வந்து இது தொடங்கினான், ஃபேக்ட்ரி தொடங்கிட்டான். உடனே எங்கள் ரூட் சேர்மன்கிட்ட கூப்பிட்டு போனேன். அவர் சொன்னார், நீ வேணால் தொழில் ஆரம்பி, நான் 40 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கு அவன் சொல்லிவிட்டு நான் பண்ணலிங்க, எனக்கு வந்து டெக்னாலஜி தான் தெரியும். அவர் 5M சொன்னார் பாரு, அந்த 5M எனக்கு கிடைக்காது, நான் ஒரு சாதாரணமாக தொடங்குறேன்னார். உடனே அப்புறம் போய் MSME இருக்குல்லங்க, NEEDஸ்ங்க, நியூ என்டர்பிரனர் அண்ட் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அப்படின்னு டெவலப்மெண்ட் ஸ்கீமில் 2 கோடி ரூபா வரைக்கும், இப்போ 5 கோடி ரூபா வரைக்கும் எந்த கேள்வி கேட்காம கடன் கொடுக்குறேன். அப்போல்லாம் சர்டிஃபிகேட் போட வேண்டியது. அப்படி தொடங்கி இப்போ பயங்கரமாக அவர்கிட்ட ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஆரம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. அவர் வந்து நான் வந்து வந்த விவசாயத்திலேருந்து தொழிலுக்கு வந்தேன், நீ தொழிலுக்கு போன்ட்டேன், வேலைக்கு வந்தால் தொழிலுக்கு போன்ட்டேன். அதுபோல் தொழில் செய்கிறது வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம். அதில் வந்து அறிவு, அனுபவம், அணுகுமுறை, நல்ல அணுகுமுறை. ஐயா சொன்னார் ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறை சிறப்பாக வச்சுக்கணும். எல்லாத்து கூட அன்பாக பேசணும், எல்லாத்து கூட மகிழ்ச்சியாக பேசணும். நம்மளை பார்த்தாவே அவருக்கு நல்லா இருக்கும். ராமராஜ் அண்ணன் சொல்கிறார், ராமராஜ் அண்ணன் யார்? ராமராஜ் வேட்டிக்காரர் நாகராஜ் அண்ணன். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், அவர் முதல்ல வந்து இந்த வேட்டியை மஞ்சள் துணியில் சுற்றி தான் தலையில் விற்றுட்டு போனாராம். போகும்போது என்னாச்சும் ஒரு வீட்டு கதவை தட்டி, ஐயா வாங்குங்க அப்படிம்பாராம். அவர் நான் வாங்க மாட்டேன்னு துரத்தி விட்டுருவார். டெய்லியும் போய் அவர் தட்டி, ஐயா வாங்குங்க, அல்ல வாங்க. அவனுக்கு வந்து கோபம் வருமா வராத. ஒரு நாள் கோபம் வந்து செருப்படுத்தி அடிக்க வந்துட்டாராம். ஐயா மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்கு வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களை பார்த்துட்டு போனால் எனக்கு நல்லா வியாபாரமாகுது ஐயா, அதனால் பார்த்துட்டு போனேன். சரிங்களா? அப்போ அவர் வாடிக்கையாளர் ஆகிட்டார். இந்த ஒரு பிரச்சனையை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா முக்கியம். அதுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு பேர். அதில் தான் நான் PhD. எமோஷனல் அவமானங்களையே நீ எப்படி வெகுமானங்களாக மாற்றுற. ஒரு அவமானத்தை சொல்கிறேங்க கேட்டுங்களேன். மதன் மோகன் மாலவியா அப்படிங்கிறவர் தான் பனாரஸில் இந்து பல்கலைக்கழகம் கட்டினவர். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கிட்டும் டொனேஷன் வாங்குறதுக்கு ஹைதராபாத் நவாபு கிட்ட போய் டொனேஷன் கேட்குறாரு. ஹைதராபாத் நவாப் என்ன செருப்பை கழட்டி அடிச்சிட்டார். ராஜா செருப்பு இப்படி எல்லாம் இருக்குமில்ல, அப்படி பார்த்துங்க, நன்றின்னு எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் நின்று ராஜா செருப்புன்னு ஏலம் போடுறார். எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒற்றை மூலமாக நவாபுக்கு செய்தி போச்சு, செருப்பு எவனாச்சும் கம்மி விலைக்கு வாங்கினா நமக்கு மான மரியாதை போயிருன்னு சொல்லி பெட்டி நிறைய பணத்தை கொண்டாந்து கொடுத்து இந்த செருப்பு வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் மறுபடியும் மதன் மோகன் மாலையா ஹைதராபாத் நவாபை போய் பார்த்து, மன்னா ரொம்ப நன்றி, இன்னொரு செருப்பு உங்கள் காலில் இருக்குதுண்ணா பாருங்க, இதை போய் எதுக்குங்க? அவமானப்படும் போதெல்லாம் ஒரு அவதாரம் எடு, அதை மாற்று. எந்த இடத்துக்கு அவமானப்பட்டோமோ அந்த இடத்துக்கே வர்றது. நான் நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன், அவமானப்படாமல் இந்த பொசிஷனுக்கு வர முடியாது. எவனாச்சும் என்னை அவமானப்படுத்தினா நான் அவன் மேலே கோவப்பட்டதே கிடையாது. யார் மேலே கோவப்பட்டிருக்கேன்? என் மேலே. என்னை யாராவது அவமானப்பட்டால் அவங்க மேலே கோவப்பட மாட்டேன், என் மேலேயே கோவப்படுவேன். எப்படி கோவப்படுவேன்னா, இந்த நாயெல்லாம் அவமானப்படுத்துகிற அளவுக்கு நம்ம தரையில் கிடக்கிற மேடம் என் மேலே கோவப்பட்டு இருந்து வந்தோம்னா எதுக்கு இருக்கிற உன்னை புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் எது செஞ்சாலும் தப்பு சொல்லும். அதிகமாக பேசுன என்ன சொல்லுது? வாயாடி. பேசாமல் இருந்துட்டா ஊமை கொட்டை. செலவு செஞ்சா ஊதேரி. செலவே இல்லை பேசினார். வைரமுத்து ஒரு கவிதையில் அழகாக சொல்கிறார், இப்படி செய்தால் இதுவும் தப்பு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும். உலகத்தின் வாய் உன்னால் மூட முடியாது, உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு முன்னேறுன்னு சொல்லிட்டார். கண்ணதாசன் சொன்னார், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு நற்கருத்தை என் உள்ளம் ஏற்குமெனின் செல்வேன் வெல்வேன் என்று நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும், வென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.